வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் வே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, பினான்ஸ் ஆப் மூலமாக ஃபாரின்ல உள்ள கண்ட்ரிக்கு எப்படி வந்து நம்ம ஐஎன்ஆர் இன்டர்நேஷனல் கரன்சியாக மாற்றி அந்த நாட்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ சிங்கப்பூர்லேயோ இல்லை வந்து யூஎஸ்லேயோ இல்லை துபாய்லையோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபண்டு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அவங்களோட டைரெக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த கண்ட்ரியில் உள்ள அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து ஈஸியாக போட்டுக்க முடியும். நீங்கள் அதுக்காக வந்து பேங்க் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், 2 days 3 days வெயிட் பண்ணணும், இல்லை வந்து வெஸ்டர்ன் யூனியன் இல்லை ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கிட்டே போயிட்டு நீங்கள் போய் வெயிட் பண்ணி 2 days 3 days வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து போடணும்னு இல்லை. நீங்கள் இந்தியாவில் இருந்து உங்கள் வீட்டில் இருந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அது மாதிரி இப்போ அவங்க வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சஸ் செலவுக்கு வீட்டுக்கு வந்து பணம் போடுறதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் தேடி போவாங்க. இப்போ துபாய்லையோ சிங்கப்பூர்லையோ இல்லை வந்து சவுதியிலையோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் தேடி போய் தான் அவங்களுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தட் மூலமாக அவங்களுமே இந்த ஆப் மூலமாக அவங்க அங்கே அங்கே வந்து அந்த துபாயில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐடி கரன்சின்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர்னா வெள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கரன்சியை யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுக்க முடியும். இந்தியாவில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பினான்ஸ் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும், வேறு எதுவுமே இதில் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேலே பாருங்கள் வெரிஃபைடு அக்கௌண்ட்னு இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே வெரிஃபைடுன்னு இருக்காது. கேஒய்சி வந்து இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் கேஒய்சி பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டு வச்சு ஆதார் கார்டு ஓடிபி பேஸ் பண்ணிங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக கேஒய்சி வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓடிபி வர வச்சு அது மூலமாக லாகின் பண்ணிங்கன்னா, இல்லை உங்களுக்கு மேனுவலாக உங்களோட ஆதார் கார்டை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஒரு 3 to 4 hours உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்னேன்ல, இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அப்படியே கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து பினான்ஸ் ப்ரோன்னு இருக்கும். இந்த பினான்ஸ் ப்ரோவில் போயிட்டு தான் நீங்கள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெடி கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த வேறு நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓப்பன் பண்ணுறோம், கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த ப்ரோன்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். பினான்ஸ் ப்ரோவுக்கு வந்து மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பினான்ஸ் ப்ரோவுக்கு மாற்றினோடனே இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. கீழே பாருங்கள் ட்ரேட்ஸ்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் P2Pன்னு இருக்கும். சரிங்களா? P2Pன்னு இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. P2P கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன கரன்சியை வந்து பை பண்ணி அந்த கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த நாட்டில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் வந்து போட போகிறீங்க. ஸோ இதில் வந்து நிறைய கரன்சிஸ் இருக்கும். பினான்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசாக நீங்கள் இந்த பினான்ஸு, இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சி, பிட்காயின் இதை பற்றி எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை. நான் புதுசாக இப்போ தான் இந்த ஆப் வந்து உங்கள் வீடியோ டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்போ நான் வந்து P2P கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கரன்சிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து யூஎஸ்டிடி வந்து நான் வந்து யூஎஸ்டிடியில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூஎஸ்டிடி வந்து நான் ஆல்ரெடி மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன கரன்சி வேணாலும் நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். இந்த கரன்சி நீங்கள் செல் கொடுத்து தான் அந்த பேங்க்கில் உள்ள ஃபாரினில் உள்ள அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் அகேன் இப்போ நான் வந்து அப்படியே கீழே வரேன். இதில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு யூஎஸ்டிடியோட ரேட் வந்து இவங்க என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், $91, $91, 30 காசு, $90, 80 காசு. இது வந்து ஒரு டாலரோட ரேட்டு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு யார் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ டாப்பில் உள்ளவங்கள்ட்டலாம் நீங்கள் வாங்க முடியாது. இதில் நிறைய கரன்சிஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ பினான்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க வந்தால் ஓகே. இப்போ புதுசாக நீங்கள் இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் வரீங்க. இப்போ அவங்களுக்காக நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே நீங்கள் மேனுவலாக பார்த்துக்கோங்க. பார்த்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து யூஎஸ்டிடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வாங்க. இதில் வந்துட்டு நிறைய கரன்சிஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ யூபிஐன்னு இருக்குது. யூபிஐ பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் போனால் வாங்கிக்கலாம். இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா $10,000 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூபிஐ ஐஎம்பிஎஸ்லாம் லிமிட்டை வந்து 10% தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு $50,000 போட போகிறீங்க அப்படின்னா நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இவர் பாருங்கள், மினிமம் $10,000 மேக்ஸிமம் $83,000 முடியும் வச்சுருக்காரு.
ஸோ இப்போ இவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன பேமெண்ட் மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஐஎம்பிஎஸும் அக்செப்ட் பண்ணுறாரு, யூபிஐயும் அக்செப்ட் பண்ணுறாரு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கொடுத்துருப்பாங்க. ஐஎம்பிஎஸ், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ 3மே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து எந்த ஆப்ஷனாலையும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து இவர்கிட்ட வந்து பை பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஃபாரினில் உள்ளவங்களுக்கு போட போகிறீங்க அப்படின்னா, ஒரு 50,000 போட போகிறீங்க அப்படின்னா 50,000ன்ற அமௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 50,000க்கு உங்களுக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்து வரும் அப்படின்னா, $531 வந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? 531.91 ஓகேங்களா? இந்த யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இந்த 531.91 இந்த யூஎஸ்டிடியை அப்படியே கொண்டு போய் செல்லில் துபாயில் உள்ள கண்ட்ரியில் இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் செல் கொடுத்துடணும். செல் கொடுத்தா அவங்க வந்து துபாயில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு, இப்போ உங்கள் மாமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மாமா கிட்ட இந்த மாதிரி நான் வந்து அமௌண்ட் வந்து போடுறேன். உங்களுக்கு வந்து துபாயில் ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா, எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு வந்து நீங்கள் இங்கே ஜஸ்ட் பேஸ் பண்ணுற மாதிரி தான். எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணோம். மேலே போயிட்டு செட்டிங்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணோம். புரோன்னு வந்துச்சு. வந்தோடனே ட்ரேட் கொடுத்தோம். ட்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே P2P இருந்தது, அதை சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் வந்து வந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணி லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம். அதில் வந்து யார் 50,000 விற்கிற மாதிரி இருக்காரோ அவர் வந்து சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உடனே வாங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கொடுத்த உடனே காலி ஆயிடுச்சு. அது இன்ஸ்டண்ட்டாக விற்றுரும். சரிங்களா? ஒன் செகண்ட். இவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டாரு. அதனால் ப்ளீஸ் சூஸ் அனதர் பர்சன் சொல்லி வருது. ஓகேவா? ஓகே, இவர் வந்து இப்போ கூகுள் பே அக்செப்ட் பண்ணுறாரு. பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொடுக்குற பதில் கூகுள் பே, யூபிஐ. நீங்கள் வந்து ஜிபே மூலமாக உங்களுக்கு இந்த 50,000 வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இவர்கிட்ட 50,000 போடுறேன். போட்டுட்டு 511.77. ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம கீழே வர நமக்கு வந்து அதிகமாக போகும். அவர்கிட்ட வந்து வித்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது அவர் வித்துருச்சு. அதனால் அவர் வெளியே போயிட்டார். நம்ம அதனால் கீழே உள்ளவங்க வாங்குறோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ப்ரைஸ் வந்து யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க. நான் வீடியோக்காக நான் கீழே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து $511 வந்து நம்ம பை கொடுக்குறோம். இப்போ நான் ஜஸ்ட்டு பைன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவருக்கு வந்து ட்ரேட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? செலக்ட் பேமெண்ட் மெத்தட் கேட்குது. ஜிபேவா யூபிஐவா கேட்குது. நான் வந்து ஜிபே கொடுத்துட்டு பை கொடுத்துட்றேன். ஓகேவா? பை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். வந்தோடனே மேக் பேமெண்ட் கேட்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட கூகுள் பே நம்பர் வந்துருச்சு. அவரோட ரியல் நேம், ஃபுல் நேம் வந்துச்சு, ஃபோன் நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம பே பண்ணணும். இதை நான் வந்து இப்போ அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு பே பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து காப்பி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? காப்பி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஸோ இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணி அமௌண்ட் 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணும்போது இந்த நேம் வந்து காமிக்கதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சோடனே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே இந்த ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு இருக்குல்ல, இந்த பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். டைம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், மேலே இங்கே பாருங்கள் டைம் ஓடிட்டு இருக்கு. பே த செல்லர் 15 மினிட்ஸ் தான் டைமு. இதில் டைம் ஓடும். நீங்கள் எந்த ட்ரேட் யார்கிட்ட போய் ஓப்பன் பண்ணாலும் டைம் ஓடும். 15 மினிட்ஸ் காமிக்குதா, 30 மினிட்ஸ் காமிக்குதா, 1 ஹவர் காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. மினிமம் 15 மினிட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இவங்க வந்து 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 1 மினிட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. சப்போஸ் நம்ம வந்து 1 மினிட் ட்ரேட் ஓப்பன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டா ட்ரேட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ண முடிஞ்சால் பே பண்ணுங்கள். லாஸ்ட்டு 1 மினிட்டில் போய்ட்டு பே பண்ணாதீங்க. பே பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பணம் உங்களுக்கு போயிடும். யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் காண்டாக்ட் பண்ணி தான் அந்த ட்ரேடரை நீங்கள் பிடிச்சி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்குள்ளே 15 மினிட்ஸ்க்குள்ளே போய்ட்டு பே பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 50,000 நம்ம போட்ட அமௌண்ட் வந்து லாக் ஆகிடும். அந்த 50,000 ஈக்குவலான யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு இவர் ரிலீஸ் கொடுத்துருவாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் போயிட்டு துபாயில் உள்ள கண்ட்ரியை சூஸ் பண்ணி அங்கே போய் சேவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ இந்த ட்ரேட் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்கன்னு ரீசன் கேட்குது. அதர் ரீசன் கொடுத்துட்றேன். அதர் ரீசன் கேட்டால் என்ன ரீசன் சொல்லி டைப் பண்ண சொல்லும். நான் அதனால் ஐ டோன்ட் வாண்ட் எனிமோர்னு சொல்லி கொடுத்துட்டு ஐ ஹாவ் நாட் பெய்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கேன்சல் கொடுத்துட்றேன். கேன்சல் ஆர்டர்
இப்போ வந்து என்னோட ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நான் வந்து 50,000 ரூபாய்க்கு ரெக்யூஸ்ட் கொடுத்துருந்தேன். 50,000 ரூபாய்க்கு ரூ. 97.70 ஒரு டாலரு ரேட்டு. $511 வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். நான் பே பண்ணலை, வீடியோக்காக தான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணேன். இப்போ இந்த $511 வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து பேக் வந்துடுறேன். கண்ட்ரி வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் ஐஎன்ஆர்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து துபாயிலேருந்து பண்ணுறீங்கன்னா ஏஐடின்னு இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்காலேருந்து பண்ணுறீங்கன்னா யூஎஸ்டின்னு இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து பண்ணீங்கன்னா எஸ்டின்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா கரன்சியும் இதில் இருக்கும். ரஷ்யாவிலேருந்து பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள கோடு என்ன ஆகும். இப்போ இந்தியாவிலேருந்து பண்ணுறதுனால ஐஎன்ஆர்னு காமிக்குது. ஓகேவா. இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு அந்த $511 வந்து வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் கொடுத்துடணும். உங்கள் பை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து பை பண்ணிட்டோம். நம்ம இந்தியாவில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டில் கூகுள் பே மூலமாக பே பண்ணி $511 வந்து வாங்கிட்டோம். அந்த $511 வந்து செல் பண்ண போகிறோம். யாருக்கிட்டனா துபாயில் உள்ளவங்கள்ட்ட போய் செல் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே போயிட்டு கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. நான் வந்து இங்கே ஐஎன்ஆர்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ துபாய் வந்து ஏஐடி தான் துபாய் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டோட அந்த கோடு வரும். ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் ஐஎன்ஆர்னு வருது, துபாயில் ஏஐடின்னு வருது சொன்னேன்ல நான். இப்போ யூஎஸ்டினா அமெரிக்கா போகும். ஓகேங்களா. இப்போ யூஎஸ்டிங்க இருக்குல்ல, இது வந்து யூஎஸ் போகும். இப்போ நான் வந்து துபாயில் உள்ளவங்களுக்கு பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஏஐடின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் ரீட் இந்த இதை வந்து டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பையர் வருவாங்க. நீங்கள் ஏன்னா பை பண்ணக்கூடாது, ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணிட்டீங்க. இது யாருக்காக இந்த பை வந்து யாருக்காகனா துபாயில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்க போயிட்டு ஏஐடி கரன்சியில் வந்து பே பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி ஐஎன்ஆரில் கூகுள் பேயில் பண்ணோமோ அது மாதிரி அவங்க வந்து ஏஐடி கரன்சியில் அவங்க நாட்டில் உள்ள கரன்சி மெத்தடில் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி அவங்க வந்து வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம எப்படி கூகுள் பேயில் பண்ணி நம்ம வாங்கணும் அது மாதிரி துபாயில் நம்ம வந்து கண்ட்ரி வந்து துபாய் சூஸ் பண்ணதுனால அவங்க வந்து அங்கே உள்ளவங்க வாங்கி அவங்க செல் பண்ணி அந்த நாட்டுக்குள்ளார டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம ஐஎன்ஆர் சூஸ் பண்ணி இந்தியாவிலேருந்து நம்ம வாங்கிட்டோம், துபாயில் போய் செல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் துபாய் மெத்தட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐடி சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிவிட்டு செல் ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா. செல் கொடுத்துருங்க. செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து வருவாங்க. இங்கே பாருங்கள் அரபியில் போட்டிருக்கு. ஓகேவா. ஒன் செகண்ட். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து அரபியில் இருக்கும் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த கண்ட்ரியில் உள்ள ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் நம்ம எப்படி இந்தியாவில் இருந்து ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம வாங்கினோமோ இப்போ நானும் ட்ரேடர் தான், இந்தியாவில் உள்ள ஒரு ட்ரேடர் தான். அது மாதிரி அவங்க வந்து துபாயில் உள்ள ட்ரேடர்ஸ். ஓகேவா. இப்போ நாங்களாம் இந்த மாதிரி ஆட் போஸ்ட் பண்ணி அந்த கண்ட்ரியில் வந்து உட்காந்துருப்போம். எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இப்போ அந்த கண்ட்ரியில் இவர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம போய் செல் பண்ண போகிறோம். செல் பண்ணும்போது அவர் துபாயில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்பார். சரிங்களா. நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்கு வந்து பணம் வந்து போட போகிறோமோ அவங்கள்ட்டேருந்து துபாயில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரு ஐபேன் நம்பர்னு இருக்கும், அதை மட்டும் வாங்கி இங்கே சேட்டில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம 50,000 ரூபாய் வாங்கிட்டோம். 50,000 ரூபாய்க்கு $511 வந்து நம்ம வாலெட்டில் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து கேஷ் டெபாசிட்னு இங்கே இருக்குது. இப்போ இந்த செல்லர்கிட்ட போய் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் பணமாக கொண்டு போய் அந்த $511 ஈக்குவலான ஏஐடியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதாவது திராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க துபாயில். அந்த திராம்ஸை வந்து நம்ம கொடுக்குற பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் போயிட்டு பே பண்ணுவார். பே பண்ணிவிட்டு அந்த சலான் வந்து இங்கே கொடுப்பாரு. நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் கொடுக்கணும். அதுவும் எப்படி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கேஷ் டெபாசிட் வந்து எனக்கு செக்யூர் இல்லை, எனக்கு வந்து அது எப்படி டிஸ்பியூட் எப்படி ரீசால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது, இதுக்குள்ளே நான் புதுசு. ஏன்னா இப்போ ஃபினான்ஸில் உள்ளவங்களுக்கு ஈஸி. கேஷ் டெபாசிட் வந்து நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் ஓகே நான் ரிலீஸ் கொடுப்பேன். சப்போஸ் அவன் ஃபேக்காக ஸ்க்ரீன்ஷாட் எதாவது போடுறான்னா இங்கே அப்பீல் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது. அது மூலமாக நான் போயிட்டு ஃபேஸ் பண்ணி வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் கிளியர் ஆகிடும் அது. சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து கேஷ் டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு செக்யூர் இல்லை, நான் பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் எனக்கு பண்ணணும், அங்கே உள்ள பேங்க்லேருந்து நம்ம எப்படி இப்போ இந்தியாவிலேருந்து ஐஎம்பிஎஸ் சூஸ் பண்ணி இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸில் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுவோமோ, யூபிஐ சூஸ் பண்ணி யூபிஐ பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே உள்ள பேமெண்ட் மெத்தடு ஐஎம்பிஎஸ் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் வரேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்குது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் த்ரூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இவரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இவர் மினிமம் வந்து 10,000 ஏஐடியிலேருந்து 11,055 ஏஐடி முடியும் அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட 10,000 ஏஐடி நம்ம வாங்கலை, வெறும் $511 தான் வாங்கியிருக்கோம். அந்த $511 வந்து செல் பண்ணும் போது
நமக்கு எவ்வளோ ஏஐடி வந்து அந்த பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லி அப்போ தான் தெரியும். ஸோ இவர் வந்து மினிமம் 10,000 யூஎஸ்டிடி தான் வந்து இவர்கிட்ட நம்ம விற்க முடியும். சரிங்களா? அப்போ அதனால நம்ம இவரை வந்து சூஸ் பண்ண தேவையில்ல. அடுத்து கீழே போகலாம். இப்போ இவர் பாருங்க 300லேருந்து 310 யூஎஸ்டிடி முடியும் வாங்கிக்க ரெடியாக இருக்காரு. ஏன்னா இப்போ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து மினிமம் லிமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருப்பாங்க. இப்போ இவர் பாருங்க மினிமம் 200லேருந்து 11,000 யூஎஸ்டிடி முடியும் வாங்கிக்க ரெடியாக இருக்காரு. 11,000 யூஎஸ்டிடினா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 9 lakhs கிட்ட வரும். 9 லட்சம் தாண்டி போகும். இப்போ நான் வந்து இவரே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் செல் கொடுத்துட்றேன். செல் கொடுத்துட்டு நம்ம பை பண்ணோடனே நம்மளோட கரன்சி வந்து இங்கே அவைலபிளாக காமிக்கும் பேலன்ஸில். இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து 0 இருக்குது, 0 யூஎஸ்டின்னு இருக்குது. நான் இந்த $511 வந்து நான் 50,000 ரூபா கொடுத்து பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல 511 யூஎஸ்டின்னு இருக்கும். அதோட இங்கே வந்து குவான்டிட்டி கேட்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ செல் பண்ண போகிறதுனால இங்கே குவான்டிட்டி கேட்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதில் 511 நான் சும்மா வீடியோக்காக போடுறேன். இப்போ 511 போடும்போது இங்கே பாருங்கள் 511 யூஎஸ்டிக்கு வந்து 1880 ஏஇடி. அங்கே உள்ள ஏஐடி கரன்சி வந்து காமிக்குது. ஓகேங்களா? இப்போ துபாயில் நீங்கள் வந்து 511 யூஎஸ்டியை வந்து கொடுத்து 1880 ஏஐடி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் இந்த செல் யூஎஸ்டின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் பேமெண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸ் தான் டைமு. பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணுவாங்க. 15 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் கொடுத்த இந்த 511 யூஎஸ்டிடி வந்து அவரோட அக்கௌண்ட்டில் ஏஐடியா, துபாயில் உள்ள அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏஐடியா 1880 ஏஐடியாக போயிட்டு ரிசீவ் ஆகிடும். இப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. நீங்கள் ஜஸ்ட்டு பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ண போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி மேலே போக போகிறீங்க. கேபிசி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆப்போட செட்டிங்ஸ் வந்து ப்ரோன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் கிளிக் பண்ண போகிறீங்க. மேலே P2P சூஸ் பண்ணிவிட்டு இந்தியா ஐஎன்ஆர் மேலே அந்த கார்னர் ஐஎன்ஆர் இருக்கும். ஐஎன்ஆர் சூஸ் பண்ண போகிறீங்க. யூஎஸ்டிடி கரன்சி சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக யார் வந்து செல் பண்ணுறாங்கன்னு பார்த்து 50,000னா 50,000, 1 லட்சம்னா 1 லட்சம், 2 லட்சம்னா 2 லட்சம் அந்த மாதிரி கரன்சி வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஃபாரினில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை போட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிங்கன்னா அது கொடுத்துட்டிங்கன்னா அவனோட காயின் வந்து லாக் ஆகிடும். அந்த யூஎஸ்டிடி வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுப்பீங்க. அவன் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா கீழே அப்பீல் இருக்கும். நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம வீடியோ செக்ஷனில் இருக்குது. போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 511 யூஎஸ்டிடி வந்து நம்ம வந்து செல் கொடுத்துட்டோம். ஏன்னா இப்போ எங்கிட்ட அமௌண்ட் இல்லை, எனக்கு துபாயில் யாரும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. வீடியோக்காக தான் இது. ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து செல் யூஎஸ்டிடின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்கும்னா ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே செலக்ட் பேமெண்ட் மெத்தட்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு இப்போ நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை அதனால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு இருக்குது. செலக்ட் பேமெண்ட் மெத்தட்லேயே நீங்கள் போயிட்டு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து எனபிள் ஆகிடும். இப்போ நண்டில் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குல்ல, இது இந்த மாதிரி எனபிள் ஆகிடும். ஓகேங்களா? அந்த ரெட் கலரில் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலராக காமிக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐபேன் நம்பரு. துபாய் கண்ட்ரியில் என்னென்னலாம் வந்து ரூல்ஸில் இருக்கோ அதெல்லாம் கேட்போம். இப்போ ஐஎன்ஆரில் போயிட்டு நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேமு, பிரான்ச்சு, என்ன பேங்க்குன்னு காமிக்கும், கேட்கும். துபாயில் போய் சூஸ் பண்ணும்போது ஒன்லி அக்கௌண்ட் நம்பர், ஐபேன் நம்பர் மட்டுமே இருந்தால் போதும். அதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே அவர் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுவார். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ துபாயில் இருக்காங்கன்னா துபாயில் இந்த மாதிரி 1880 ஏஐடி வந்து உன்னோட அக்கௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடுச்சா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவங்க வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் கொடுத்தா போதும். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த $511 வந்து ரிலீஸ் பண்ணணும்ல. நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து அவங்க போட்டதுக்கப்புறம் ரிலீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இதில் இருக்கும். ஓகேவா? கீழே இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க்கில் இல்லை. ஏன்னா இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னா இதை பண்ணிருக்கணும். துபாயில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நான் வீடியோவில் காமிக்க முடியும். இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுனா பேமெண்ட் வந்து அவர் போடுவார். போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுவார். எல்லாமே கம்யூனிகேஷன் சேட்டில் வந்து நம்ம சேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் சேட் எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ நான் என்னோடய ஆர்டர்ஸில் போய் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸில் போயிட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரேட்ஸு. ஓகேங்களா? இது பாருங்கள் மேலே
இதெல்லாம் நான் இந்தியாவுக்குள்ளே வாங்கி விற்றுருக்கேன். செல்லுன்னா செல் பண்ணியிருக்கேன், பைனா பை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பை இருக்கா, பை யூனிவர்சிட்டி நான் வந்து வாங்கியிருக்கேன், 16,000க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1,600 1,500க்கு வந்து விற்றுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்து வாங்கியிருக்கேன். 12,000க்கு ஒன்று, 24,000க்கு ஒன்று, இந்த மாதிரி வந்து நான் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது. இந்த மாதிரி இப்போ நான் என்னோடய கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 13,000 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து பிட்காயின் வந்து வாங்கியிருக்கேன் யூஎஸ்டிடியில் 1447 இதுக்கு. குவான்டிட்டி வந்து 0.0009 பிட்காயின்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து பிடிசி வந்து ஆர்டர் கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். நீங்கள் ஒன்ஸ் அந்த 511 யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஆர்டர் கம்ப்ளீட்டுன்னு வந்து அந்த டாலர்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள் செல் பண்ணும் போதும் அவர் வந்து துபாயிலேருந்து பேமெண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து ரிலீஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து போடுற மாதிரி வரும். அந்த பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டர் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா, இது மாதிரி தான். இது வந்து நீங்கள் இந்தியாவில் துபாயில் மட்டும்தான் இல்லை, நீங்கள் இங்கே போயிட்டு கரன்சி வந்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏஐடி தான் துபாயில் போய்டும், ஐஎன்ஆர்னா இந்தியாவுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் வந்து ஐஎன்ஆர்னு சூஸ் பண்ணுங்க. நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இந்த சர்ச் பட்டன் இருக்கும். இப்போ நான் ஐஎன்ஆர்னு சூஸ் பண்ணுறேன்னா ஐஎன்ஆருக்குள்ளே வந்துடும். இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா ஆளுங்களும் வந்து வந்துடுவாங்க. சரிங்களா, இப்போ வேறு ஏதாவது கண்ட்ரி நான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா அந்த கண்ட்ரிக்கு போகும். ஓகே, இப்போ டிஆர்ஒய் இதெல்லாம் என்ன கண்ட்ரி என்ன நேம்னு எனக்கு தெரில. இப்போ அவங்க அந்த கண்ட்ரியில் உள்ள ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஷோ ஆகுது. இப்போ இவங்ககிட்ட அந்த நாட்டில் இருந்து நீங்கள் அங்கேயே பை பண்ணி அங்கேயே செல் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் ஐஎன்ஆர் சூஸ் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் சூஸ் பண்ணி பை பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பணம் போட போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அந்த கண்ட்ரியை வந்து இங்கே சூஸ் பண்ணி செல் கொடுக்கணும். செல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி செல் கொடுத்துட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் செல் ஆர்டர்னு கொடுத்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸில் அவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும், 2 days 3 days 1 week டைம் ஆகும். அவங்க வந்து இமீடியட்டாக கேட்பாங்க, இல்லை அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம். இதே சேம் மெத்தட் தான். அங்கேருந்து துபாயில் இருந்தால் ஏஐடி சூஸ் பண்ணி அவங்க உள்ளே போவாங்க. ஏஐடி கரன்சியில் வந்து யூஎஸ்டிடி பை பண்ணுவாங்க. செல் பண்ணும் போது ஐஎன்ஆர் சூஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள ட்ரேடர்ஸ் கிட்ட. அப்போ ஐஎன்ஆர் சூஸ் பண்ணி செல் பண்ணும்போது இப்போ நான் வருவேன், என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இந்தியாவில் உள்ள ட்ரேடர்ஸ் வருவாங்க. எனக்கு வந்து இங்கே உள்ள பேங்க் அவரோட இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கார், அவர் வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு போடணும். வேவாக வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து செல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு, அதே $511 வச்சுக்கோங்க. எனக்கு வந்து செல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. எனக்கு செல் ரிக்வெஸ்ட் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், $511 வந்து அந்த அதுக்கான அமௌண்ட் வந்து நான் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு உள்ள பேங்க் அக்கௌண்ட் இந்தியாவில் பேங்க் ட்ரான்சாக்ஷன் யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரி தான் இருக்குது. டிஜிட்டல் கரன்சி இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் இருக்காங்களோ கூகுள் பே ஃபோன் நம்பர் கேட்டால் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவருக்கு நான் போட்டு விடுவேன். அவர் வந்து எனக்கு துபாயிலேருந்து ரிலீஸ் கொடுப்பாரு. அந்த 511 யூஎஸ்டிடி வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா, இதில் சின்ன சின்ன கமிஷன்ஸ் வந்து இருக்கும், ரொம்ப இருக்காது. நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு ₹1,00,000 வந்து நான் இங்கே ₹4,000 கட்டுறீங்கன்னா இங்கே வந்து ₹1,500 கட்டினா போதும், அதுக்கு மேலே ஆகாது. இதில் வந்து எல்லா செலவுமே மிச்சமாயிடும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வந்து ஃபாரினில் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஎஸ்டிடியோ இல்லை பிட்காயினோ ஏதோ ஒரு கரன்சியை வந்து வாங்கி அந்த கரன்சியை அந்த கண்ட்ரியில் சூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரெடி கொடுக்க முடியும். அங்கே உள்ளவங்களும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெடி கொடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப செக்யூர், 100% இது செக்யூரான ஆப்பு. இன்டர்நேஷ்னல்லே நம்பர் 1 ஆப் எதுன்னா இந்த பினான்ஸ் மட்டும்தான். எல்லா கண்ட்ரிலையும் ஒர்க் ஆகுது. சரிங்களா, அதனால் இது வந்து ஸ்கேம் இல்லை, போட்டுட்டா என்ன ஆகிடும், வந்துட்டா என்ன ஆகிடும், போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுவாங்க, சார் அந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுக்குள்ளேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த கொஷின்ஸ்லாம். இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேடு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. சரிங்களா, இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி 2,00,000 கோடி அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ பாருங்கள், பிட்காயின் யூனிவர்சிட்டி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஆர்டர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த க்ரீனில் உள்ளதெல்லாம் பை ஆர்டர், செல்லில் உள்ளதெல்லாம் செல் ஆர்டர். இன்ஸ்டண்ட்டாக இது வந்து ஸ்பாட் ட்ரேடு. இந்த P2P யார்கிட்டயே இப்போ வாங்கணும், சலான் போகணும் அதெல்லாம் இல்லை. இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக
க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஒருத்தர். இது வந்து ஸ்கேம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இது ஸ்கேமு, இது வந்து தப்பான தொழில், இல்லீகல் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் என்னன்னா, இந்த ஆப்பை வச்சு நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இன்னசென்ட் பீப்புள்கிட்டேருந்து மணியை வாங்கி ஏதோ ஒரு அப்ளிகேஷன், ஆப்ஸ், அது இது இந்த ரம்மி சர்க்கிள் இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் போட்டு மக்கள்கிட்ட இந்த பணத்தை ஒரு அக்கௌண்ட்டில் வச்சு இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி பிட்காயினோ யூஎஸ்டிடியை வாங்கி அந்த பணத்தை ஃபாரினில் உள்ளவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஆப் மேலே மக்கள்கிட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். இது வந்து 100% ட்ரஸ்டடான ஆப்பு. இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங்கும் பயங்கரமாக இருக்கும். ஒரு 5 பைசா கூட நீங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. அவங்களும் வந்து உங்களை ஏமாற்ற விட மாட்டாங்க. இதில் உள்ள மொத்த யூசர்ஸ்க்கும் இந்த ஆப் சப்போர்ட் டீம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, அதெல்லாம் சும்மா ஒரு பூச்சிப்புழு மாதிரி தான். ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க. இதில் எல்லாருக்கும் வந்து அக்கௌண்ட் வச்சு இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ டீட்டெயிலாக புரியல அப்படின்னா, ஏன்னா நானே வந்து பினான்ஸ் ஆப்புக்குள்ளே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வேறு ஒரு ஒர்க் பிஸி. அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ வந்து சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு தெரில. சப்போஸ் புரியல அப்படின்னா நான் திரும்ப நிதானமாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். நான் எடிட் பண்ணி போட மாட்டேன், அப்படியே பேசுவேன், அப்படியே போடுவேன். சில பேர் எடிட் பண்ணி தப்பாக பேசுவாங்க, கட் பண்ணுவாங்க, போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நான் பேசுகிறது என்னவோ அதை மட்டும் நான் அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள். நிறைய விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன். புது புது வீடியோஸ் வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.